ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் எக்ஸாம்ஸில். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. எப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஆஷிகா அவங்களோட ஜேர்னி பற்றி நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களோட லெசன்ஸ் என்ன, மிஸ்டேக்ஸ் என்ன, என்னென்னலாம் அவங்க பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். So first, welcome Ashika for joining with me this discussion. Uh, so Thank you, Sanjay. uh, so first of all, just உன்னோட introduction நம்ம friends கொஞ்சம் Okay. ஷேர் பண்ணு. ஓகே. ஸோ என் பேர் ஆஷிகா. நான் இப்போ மே எக்ஸாம்ஸ்ல குவாலிஃபை பண்ணேன். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து 6 லாங் இயர்ஸ் என்னோட சிஏ ஜர்னி. ஸ்கூலிங் வந்துட்டு ஹோலி ஏஞ்சல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல முடிச்சேன். அதுக்கப்புறம் காலேஜ் சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லைக் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல என்னோட 3 இயர்ஸ் பிகாம் டிகிரி முடிச்சேன். ஸோ குவாலிஃபை பண்ணிட்டு பிகாம் கூட இன்டர் குவாலிஃபை பண்ணேன். ஆர்டிகல்ஷிப் வெங்கடன் ரங்கா எல்எல்பின்னு சொல்லி ஜாகிரெட்டிப்பட்டியில சிஏ சிவகுரு சுப்பிரமணியம் சார் கிட்ட பண்ணேன். 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் நான் பண்ணது முடிஞ்சது. அப்புறம் என் ஃபைனல் அட்டெம்ப்ட் வந்துச்சு. ஸோ ஆல் 3 அட்டெம்ப்ட்ஸ், ஆல் 3 லெவல்ஸ் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டேன். முடிச்சுட்டு இப்போ நான் என்னோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்காக ஐ அம் வெயிட்டிங். Congratulations. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, ஹவு டு யூ நோ சிஏ? எப்படி உனக்கு ஃபர்ஸ்ட் சிஏ தெரிஞ்சது? யா ஸோ ஆக்சுவலி என்னன்னா 10th இது கிளியர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே. பிளஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த வருஷம் வருஷம் மாறும்ல, ஒரு டைம் ஆஸ்ட்ரோனட், ஒரு டைம் டாக்டர்ஸ், அந்த மாதிரி வருஷம் வருஷம் மாறிட்டு இருந்துச்சு. டாக்டர் கொஞ்சம் லாங் பீரியடா இருந்துச்சு. அப்போதான் இந்த நீட் இஷ்யூ வந்து இந்த ரொம்ப அது அந்த சென்சேஷனல் நியூஸா போயிட்டு இருந்துச்சு. பிளஸ் நீட் போய் டாக்டர் போறது அது ஒரு லாங் ஜேர்னியா இருந்துச்சு. அப்ப எங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க வந்து நீ காமர்ஸ் எடு, லைக் நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ தெரியாது இது கெரியர் ஆப்ஷன்ஸ்லாம். அப்போ ஐ ஹேட் நோ ஐடியா. ஜஸ்ட் லைக் தட் காமர்ஸ் எடுத்தேன். பிசினஸ் மேக்ஸ், அப்பவும் காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஜாயின் பண்ணும்போது அங்க உள்ள இருந்த ஒரு சார் வந்து பிசினஸ் மேக்ஸ்ல நல்ல மார்க் இருக்கு, பிசினஸ் மேக்ஸ்ல சேர்ந்துக்கோன்னு சேர்த்துனதுதான். லைக் எவ்ரிதிங், என்ன சொல்றது, எவ்ரிதிங் ஃபெல் இன்டு பிளேஸ் கடைசியில. அவ்வளவுதான், அந்த டெஸ்டினி இங்க இருக்கணும்னு இருந்திருக்கு. அது முடிச்சுட்டு பண்ணும்போதுதான் சிஎல், ஐ மீன் காமர்ஸ் குரூப்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற போது என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு ஹீஸ் அன் ஆடிட்டர், சிஎஸ்என் கேசவலால் சொல்லிட்டு சௌமியாவோட அப்பா. சோ அவங்க மூலியமா தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்ற ஒரு கோர்ஸ் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. சோ அது டஃப்னு தெரிய வந்துச்சு. அதை பர்சியூ பண்ணா நல்ல ஒரு வேல்யூ இருக்குன்னு தெரிய வந்துச்சு. சோ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல பண்ணி ஒரு டிஸ்கஷன் பண்ணி டிசைட் பண்ணதுதான் 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து சிஏ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது. 12th முடிஞ்சு. நைஸ். ஸோ தென் சிஏ இப்போ முன்னாடி எப்படி சொல்றதுன்னா, ஸ்டார்ட் பண்றப்போ உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? இன்கேஸ் இப்போ நீ நினைச்சினா உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? லைக் எப்படி பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி எப்படி நம்ம அணுகணும்? நீ அப்போ ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிருப்ப இந்த மாதிரி நினைச்சிட்டு, பட் இப்போ நான் திங்க் பண்ணா நான் இந்த மாதிரி நினைக்க கூடாது அப்படின்னா நீ என்ன நினைக்கிற? உன்னோட மைண்ட் செட் எப்படி மாறி இருக்கு, எப்படி அப்போ இருந்துச்சு அந்த மாதிரி? அப்போ வந்து ஃபுல் அன்சர்டனிட்டி. அப்போ தெரியாது நம்மளுக்கு, லைக் ஒரு கிளியர் பிக்சர் கிடையாது, இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சிஏல அட்டம்ஸ் விழுவுன்ற ஒரு பயம் வந்துருச்சு. நான் சிஏ ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதே வந்து என்னென்ன சிஏல என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நைட் கோபிநாத்தோட மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துட்டு குவாரால வந்துட்டு ஹவு டு கிளியர் சிஏ அப்படின்ட்டு குவாரான்னு ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஆப் இருக்கும்ல, அதுல வந்து எவ்வளவு அட்டம்ஸ் எடுக்கும், எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படிங்கறது அதுல ரிசர்ச் பண்ணிட்டு அப்போ ஒரு நாள் நைட் ஓகே பண்ணியே ஆகுறோம்னு சொல்லி டிசைட் பண்ணதுதான். அப்போ இருந்த மைண்ட் செட் ஒரு அன்சர்டைன் மைண்ட் செட், நெக்ஸ்ட் என்னன்னு தெரியாது. பிளஸ் எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருந்தது 12th முடிஞ்சு ஐ கிவ் யூ 5 இயர்ஸ். அப்போ அதுக்குள்ள நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. ஏன்னா 5 இயர்ஸ் உன்னோட எஜுகேஷனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி டூ லாங் அப்படின்னு சொன்னாரு. சோ அது என் மைண்ட்ல இருந்துச்சு. அண்ட் ஐ டோல்ட் ஹிம் சிஏ ஃபவுண்டேஷன் தரேன், 2 அட்டம்ப்ட்ஸ் மேல போச்சுன்னா ஐ ஸ்டாப் ட்ரைங். இந்த ஒரு மைண்ட் செட் தான் அப்போ. இப்போ நான் அதை வேற மாதிரி யோசிச்சு இருந்திருக்கணும்னா நான் இன்னும் செல்ஃப் டவுட் இல்லாம இன்னும் கொஞ்சம் கான்பிடென்ட்டா அப்ரோச் பண்ணிருப்பேன்.
2 அட்டம் முடிஞ்சோடனே டிராப் பண்ணுன்ற ஐடியா இல்லாம நம்ம ஆ, எடுத்துட்டோம்டா முடிப்போன்ற ஒரு தாட்டோட புரியுது இருந்திருப்பேன். புரியுது. இதுதான் இப்போ இருக்கிற மைண்ட் செட்க்கும் அப்போ இருந்ததுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ நம்பிக்கை நம்பிக்கை தான் எல்லாம் அந்த மாதிரி யா யா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். ஸோ அதான் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் கூட. வென் யூ யா ஃபேஸிங் இந்தியாவில் ஒரு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் இந்த கரிக்குலமில், அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இதில் இன்னும் நம்ம டீப்பாக இன்னும் போகணுன்னா, ஆஸ் அ பாயோட ஒரு கேர்ள் ஒரு சிஏ பர்சியூ பண்ணுறப்ப மைண்ட் செட் லெவலும் சரி, வேற என்னென்ன ப்ரெஷர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணுவீங்க? அது எவ்வளோ கஷ்டம் சிஏ ஃபினிஷ் பண்ணுறது? ஐ மீன் என்ட்ரு ஆகிறதுக்கே ஒரு தயக்கம் இருக்கும் நார்மலாகவே. பட் யா பீங் எ யா கேர்ள் யா அண்ட் கம்ப்ளீட் பண்ணி நிறைய லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் இருக்கு. ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் வரும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி எப்படி நீ அதை ஃபேஸ் பண்ண, அது எப்படி அணுகலாம் பெட்டரா, அந்த மாதிரி உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஷேர் யா பண்ணு. யா அது ஆக்சுவலி என்னன்னா, இன்னமும் நான் அதை ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த சிச்சுவேஷன். என்ன ஓகே. ஆகும்னா, இப்போ ஒரு ஆஸ் அ கேர்ள் வாட் ஐ ஃபீல் இஸ், எங்களுக்கு அந்த லிபர்ட்டி கொஞ்சம் கம்மி. ஒரு ஓகே. 2 அட்டெம்ப்ட்க்கு மேல வைக்கலான்ற அந்த லிபர்ட்டி ம் கொஞ்சம் ம் கம்மி. ம் ம் 2 அட்டெம்ப்ட் தாண்டிடுச்சுன்னா ஏஜ் ஆகுதுன்ற ஒரு ஃபேக்டர் உள்ள வந்துரும். ம். அது இட் லிமிட்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். ஒரு ஓகே. குறிப்பிட்ட பாயிண்ட்க்கு அப்புறம் வி cannot fully blame our parents also. ஓகே. Our ம். society is structured in that way. ஓகே. இப்போ they are answerable நிறைய பேருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சுன்னா they are answerable. ம் ஸோ ம் ஒரு கேர்ளா இருந்தா வர ஒரு இஷ்யூ என்னன்னா, இன்டர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே முடிச்சாகணும். ம் ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ம் முடிச்சாகணும். ம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள முடிக்கணும் அப்படின்ற ஆ. ஒரு கட்டாயம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிச்சாதான் சிஏ 5 வருஷத்துல ஆக முடியும். ஓகே ஓகே. சோ அது பேக் ஆஃப் த மைண்ட். இப்போ பாய்ஸ்க்கும் தே ஆர் ஈக்குவலி ப்ரெஷரைஸ்டுன்னு தான் சொல்லுவேன். ம் ஏன்னா ம் ம். பாய்ஸ்க்கு என்ன ஆகும்னா, தே ஹாவ் டு சப்போர்ட் த ஃபேமிலி யா. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஆமா. இப்போ நீ 23க்கு அப்புறம் யூ கேனாட் பி ஆஸ்கிங் ஃபார் மணி ஆல்வேஸ்ன்ற ஒரு ம் ம். அவங்களுக்குள்ளே அந்த ஃபீல் வந்துரும். ஆமா ஆமா. கேர்ள்ஸ்க்கு என்ன ப்ரெஷர் வரும்னா, மேரேஜ் ப்ரெஷர் வந்துரும். எஸ் எஸ். லைக் 2 பேருக்கும் அந்த இஷ்யூ ஆ இருக்கு. ஆ. பட் பாய்ஸ்க்கு ஒரு இது என்ன இருக்குன்னா, எப்படியும் அவன் சம்பாரிச்சு தரப்போறான்ற ஒரு தாட்ல இன்னும் கொஞ்சம் ஒரு 2 3 அட்டம் போனாலுமே ம் அவங்க தே கேன் ம். டேக் தட் டைம் ஓகே. டு கெட் செட்டில்ட் இன்டு த ம் கோர்ஸ். ம் 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 பட் எங்களுக்கு வந்து அந்த பேக் ஆஃப் த மைண்ட்ல எக்ஸாம் டென்ஷன் இல்லாம ம். அடிஷ்னலா ஒரு 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 1% எக்ஸ்ட்ரான்னு புரியுது புரியுது. சொல்லலாம். ம் ம். அந்த we have to carry it along. அந்த ஆ. 12th முடிஞ்சு நாங்க சிஏ கிளியர் பண்ற வரைக்கும் அது ஒரு பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். பை ம் சான்ஸ் நம்ம கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம்னா எப்படி நம்மளால கிளியர் பண்ண முடியுமா, ம். மேரேஜ் ஏஜ் வந்துருமான்ற இஷ்யூ இருக்கும். புரியுது பட் அதை புரியுது ஹேண்டில் புரியுது. பண்ணோம். எனக்கு அப்போ சொல்லியிருந்தாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் தைரியமா கேட்கறவங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் ரெடியா இருந்திருப்பேன். புரியுது புரியுது. நான் ஷையா இருந்தேன். எல்லாம் கேட்கும்போது ஹர்ட் ஆயிட்டு இருந்தேன். என்னடா இப்படி ஓகே. சொல்றாங்க ஆ அப்படின்ட்டு. ஆ இன்னும் கொஞ்சம் பிரேவா ஆன்சர் பண்ணியிருப்பேன். இந்த கோர்ஸ் இப்படிதான். ஆ. லைக் இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் தட் வே. பேச ஆரம்பிக்கணும். ஆக்சுவலா நம்ம பேச ஆரம்பிச்சா கேள்விகள் கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். கேட்கறவங்க சைலண்ட் ஆயிருவாங்க. ஓகே சோ இது எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே. கேட்டாங்கன்னா ஆமாங்க 5 வருஷம் ஆகும், என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு விட்டேன். எஸ். ஸோ யூ ஷுட் பி பிரேவாக இருக்கணும். பிகாஸ் இட்ஸ் யாரா இருந்தாலுமே இந்த கோர்ஸ் அப்படிதான் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும். வி வாண்ட் டு யா நம்ம பேரண்ட்ஸ்க்கோ சரி யார் இருந்தாலும் புரிய வைக்கணும் ஃபர்ஸ்ட். இதுக்கு இவ்வளோ டைம் ஆகும், ம் இவ்வளோ நமக்கு இதாகும் அப்படின்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அவங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட கொஸ்டின் சொல்ல மாட்டாங்க. நம்ம யா அதுவே யா சொல்ல தயங்கப்பட்டிருந்தோம்னா நமக்கு தான் அகைன் ட்ரபிள்சமா ஆ ஆகும். கரெக்ட். நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம டிசைட் பண்ணணும். ஆக்சுவலா கரெக்ட். நம்ம தெளிவா இருந்தோம்னாலே பேரண்ட்ஸ் ம். நம்ம கிட்ட அந்த கிளாரிட்டி பார்த்துட்டாங்கன்னா they will start supporting. கரெக்ட். அவ்வளவுதான். எஸ் அதே தான். ம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான செக்மெண்ட் போகலாம். உன்னோட சிஏ ஃபைனல் ப்ரிப்பரேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி இருந்துச்சுன்னு. யா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறேன், நீ வந்து அதுக்கு ஓகே ஆன்சர்ஸ் பண்ணு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து யார் லெக்சர்ஸ் ஃபாலோ பண்ணுவது, ஐசிஏஎஸ் ஏதோ ஃபாலோ பண்ணியா இல்லை ப்ரைவேட் கோச்சிங்ஸ் இதே ஃபாலோ பண்ணியா? எனக்கு வந்து சிஏ ஃபைனல் வந்துட்டு ம். சீக்கிரம் முடிக்கணும்னா என்ன பண்ணணுன்றது தான் ஃபர்ஸ்ட் தாட்டா இருந்துச்சு. ஸோ ஓகே. நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. செல்ஃப் ஸ்டடி ஆர் ஐசிஐ கிளாஸஸ்க்கு லைக் நோ ம். டவுட் நல்லா இருக்கும்னு தெரியும். ஓகே. பட் ஸ்டில் வந்துட்டு
சரி இங்க மார்க்கெட்ல இப்போ எப்படி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னா இந்த ம் ஃபேக்கல்டி நல்லா இருக்குமா அந்த ஃபேக்கல்டி ம் நல்லா இருக்குமா லைக் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சஜஷன் ம் தருவாங்க. ம் சோ நம்மளே ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ம் நம்மளுக்கு என்ன ஆசை இருக்கும், வி ஷுட் ஸ்டடி, என்ன சொல்றது, டு த பெஸ்ட் ஃப்ரம் த பெஸ்ட் பர்சன் இருக்கும். ம் ம் மார்க்கெட்ல யார் பெஸ்ட்டோ அவங்க கிட்ட இருந்து நம்ம படிக்கணும்னு தான் ஆசையா ம் இருக்கும். ம் சோ ம் நான் எஃப்ஆர் அண்ட் ஏஎஃப்எம் ரெண்டும் பாவிக் ஜோக்ஷி, சிஏ ஓகே பாவிக் ஜோக்ஷி கிட்ட வாங்கினேன். ம் ஆடிட் வந்து சிஏ சுபம் கேஷ்வானி. ம் ம் டைரக்ட் டாக்ஸ் வந்து சிஏ பன்வர் புரானா. இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து சிஏ தருண்ராஜ் ஃப்ரம் சென்னை. ம் ம் மோஸ்டா எல்லாம் தருண் சார் தவிர இதெல்லாம் நார்த் இந்தியன் ஃபேக்கல்டிஸ் தான். ஓகே சோ அவங்க கிட்ட வாங்கி தான் நான் என் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஸோ ஸோ தான் சேஃப்னு நீ ப்ரிப்பேர் பண்ணி பெஸ்ட் எது அதுதான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு யா யா சூஸ் பண்ணு. சரி, தென் எவ்வளோ நாள் உன்னோட எக்ஸாக்டான ஃபைனல் ப்ரிப்பரேஷன்ஸ் போச்சு? எவ்வளோ மந்த்ஸ் அந்த மாதிரி? எக்ஸாக்ட் ரிவிஷன் ஐ மீன் உட்கார்ந்து படிச்சேன் அப்படின்றது 6 months தான். ஃப்ரம் ஓகே நவம்பர் 2025 ம் டு மே ம் 26. ஓகே கிளாஸஸ் அதுக்கு முன்னாடி ஃபுல் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ம் ம் இன்னொன்னு ஒரே ஒரு ஆட் ஆன் என்ன பாயிண்ட் நான் எனக்கு ம் தோணுச்சுன்னா, ம் ம் இப்போ நீ ஒரு இடத்துல கிளாஸ் வாங்கிடுற, இது ஓகே ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஒரு இடத்துல டிசைட் பண்ணி இதுல 2 கொஸ்டின் வேற இருக்கு, ரெகுலர் பேட்சா எக்ஸாம் ஆ ஓரியன்டான்னு கரெக்ட் வந்து நிக்கும். கரெக்ட். அதுல வந்துட்டு என்ன ஆகும்னா, நான் செகண்ட் குரூப் ரெண்டுமே ரெகுலர் வாங்கினேன், ஃபர்ஸ்ட் குரூப் எல்லாம் எக்ஸாம் ஓரியன்டட் வாங்கினேன். ஓகே ஏஎஃப்எம்க்கு எக்ஸாம் ஓரியன்டட் வாங்கி 20 ஹார்ஸ் கிட்ட பார்த்துட்டேன். ஆ சும்மா நம்ம பேசுவோம்ல, நம்ம சீனியர்ஸ்ட்ட பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுவோம். அப்போ ஏஎஃப்எம்க்கு எக்ஸாம் ஓரியன்டட் செட் ஆகாது, ரெகுலர் இருந்தாதான் கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படி சொல்லும்போது, ம் அப்ப செல்ஃப் டவுட் மறுபடியும் ஆரம்பிக்கும். நம்ம பண்ணது தப்பா? கிளாஸ் ம் நான் லிட்ரலி அந்த டியூரேஷன் இஸ் 120 ஹார்ஸ் ஏஎஃப்எம், 60 ஹார்ஸ் கிளாஸ் பார்த்துட்டேன். ம் அப்பவுமே செல்ஃப் டவுட்லயே சுத்திட்டு இருக்கேன். புரியுது நம்ம புரியுது வாங்கின புரியுது. கிளாஸ் கரெக்டா, நம்ம வேணா இத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ரெகுலர் ம் வாங்கிடலாமான்ட்டு. ம் ம் அந்த ம் 120 ஹார்ஸ் முடிக்கிற வரைக்குமே அந்த இது கிடைக்கல. ஓகே ஒரே ஒரு வியூவர்ஸ்க்கு ஒரே ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒன்ஸ் நீ டிசைட் பண்ணிட்ட, ஆ இதுதான் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணிட்ட, இவர் கிளாஸ் தான் டிசைட் பண்ணிட்டேன்னா காது மூடிக்கணும், எதையுமே கண்டுக்க கூடாது. ஓகே பாவிக் ஜோக்ஷி எக்ஸாம் ஓரியன்டட் ஃபிக்ஸட். ஆ அது வந்து உனக்கு புரியுது புரியலங்கிறது உன்னோட சொந்த பிரச்சனை, அது நீ ஹேண்டில் பண்ணிக்கணும். பிளஸ் நம்ம அதுக்கப்புறம் ஒப்பீனியன்ஸ் கேட்கறத ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே புரியுது கிளாஸ் புரியுது. வாங்குற வரைக்கும் கேட்கலாம், ம் வாங்கி லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது. புரியுது புரியுது. கோ வித் த ஃப்ளோ. அது ஓகே வாங்கிட்டு அதை வச்சு படிக்க ஆரம்பிச்சிடணும். புரியுது புரியுது சோ புரியுது. இப்போ ஆன்சரிங் யுவர் கொஸ்டின், இப்போ நீ வந்து எப்படி எவ்வளோ ஃபைனல் நாள்? ப்ரிப்பரேஷன் தானே கேட்ட? ம் ஓகே. இப்போ வந்து கிளாஸஸ் ப்ராப்பரா ஜூலை 2024ல ஃபைனல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எஃப்ஆர் கிளாஸ் வாங்கினேன். ஓகே லைக் அட்டெம்ப்ட்க்கு 2 இயர்ஸ் பேக் ஓகே வாங்கினேன். ம் அந்த ஒரு இனிஷியல் 8 months எஃப்ஆர் கிளாஸ் பார்த்தேன், பட் நாட் கன்சிஸ்டன்ட்லி. ஓகே மை ஓகே. பிளான் வாஸ் எவ்ரிடே காலையில 3 ஹார்ஸ் பார்த்துடணும் ம் ம் அப்படின்ட்டு. ம் ம் சம் ம் டேஸ் இப்போ கிளைண்ட் பிளேஸ்க்குலாம் போறோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆஃபீஸ் போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் என்னால முடிக்க முடியல, ம் லைக் அந்த ம் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ண ம் முடியல. ம் ம் பிளஸ் நடுவுல 2 எஸ்பிஓஎம் இருந்துச்சு எனக்கு, லா அண்ட் காஸ்டிங். ம் ஸோ டிசம்பர் 24 லாவும், டிசம்பர் 20 ஐ மீன் ஜான் 25 காஸ்டிங்கும் எழுதி கிளியர் பண்ணிட்டேன். ம் ம் ஸோ பை தட் டைம் எஃப்ஆர் முடிக்கும் போது ஏஎஃப்எம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ம் ம் எஃப்ஆர் ம் ம் கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆன உடனே பாவிக் ஜோக்ஷி ம் சர்ட்டே டிஸ்கவுண்டோட ஏஎஃப்எம் வாங்கி எக்ஸாம் ஓரியன்டட், அதான் நான் சொன்ன மாதிரி வாங்கிட்டா நம்ம யோசிக்க கூடாது, எக்ஸாம் ஓரியன்டட் தான் வாங்கினேன். ம் ஸோ அதே மாதிரி கிளாஸஸ் ஈச் கிளாஸ்க்கு ஐ டுக் 2.5 to 3 months. ஓகே கரெக்டா என் ஆர்டிகல்ஷிப் முடியும் போது ஃபர்ஸ்ட் குரூப் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அக்டோபர்ல செகண்ட் ம் குரூப் ம் கிளாஸஸும் முடிச்சேன். நவம்பர்ல இருந்து ப்ராப்பர் ரிவிஷன். ம் ஸோ 3 rounds ஆஃப் ரிவிஷன் நான் பண்ணேன். ஓகே. இதுல எனக்கு என்ன டவுட்னா, இப்ப கிளாஸஸ் பாப்பன்ற அப்பயே அதை படிச்சிருவியா இல்ல ஆமா, ஜஸ்ட் கிளாஸஸ் மட்டும் பாப்பியா? கிளாஸஸ் மட்டும் பார்ப்பேன், பட் ஓ நான் அதை வந்து யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போ. அதான் நான் கேக்குறேன், கிளாஸஸ் மட்டும் பார்த்தா அது மறந்துடாது அப்புறமேட்டு ரிவிஷன்ஸ் பண்றப்ப? ம். மறந்துச்சு. ஆ, ஏன்னா ஆ, அப்போ தெரியல. ஆ. அப்போ இருந்த ஹரி என்னன்னா, நீ கிளாஸ் முடிக்கணும், ஓகே கிளாஸ் முடிக்கணும்ன்ற ஹரியிலே ஓடணும். சரி. பட் தட் இஸ் அ மிஸ்டேக் ஆக்சுவலி. என்ன சொல்றது, ஆ, ஆ. டெரிபிள் மிஸ்டேக்னே சொல்லலாம். ஓகே. ஏன்னா நீ பின்னாடி எஃப்ஆர்லாம் நீ ஒரு 8 months அப்புறம் தான் ரிவிஷனுக்கே எடுப்ப. அதான் நீ அதான் கிளாஸ் கேக்குறேன். அப்போ பார்த்து வச்சிருப்ப. ஆ, சோ பெட்டர் அப்பப்போ அட்லீஸ்ட் அந்த தியரி புக் இருக்கும் எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும், ஆமா கான்செப்ட் புக். கான்செப்ட் புக்காச்சும் நம்ம கோ த்ரூ பண்ணிடணும். புரியுது. நான் வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ் பார்த்தோமா, இண்டேஸ் 19 முடிச்சோமா, ஓகே, நாளைக்கு இண்டேஸ் 20 முடிச்சோமா, ஓகே. அது ஒரு மிஸ்டேக். அதை நான் எப்படி கரெக்ட் பண்ணன்ற ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஓகே எப்படி? என்ன என்ன ஆச்சுன்னா, எனக்கு புரிஞ்சது லைக் நம்ம நோட்ஸும் எடுக்கல, ஆ, கிளாஸ் ரிவைஸும் பண்ணல ஆமா அப்படின்ட்டு.
சோ நான் அக்டோபர்ல என்ன பண்ணேன்னா எஃப்ஆரோட இம்பார்ட்டன்ட் இண்டேஸ் டாபிக்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கிளாஸ் ரீவாட்ச் பண்ணேன். இதை யாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல. புரியுது புரியுது, எனக்கு மறந்துடும். ஃபோமோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி. என்னடா எல்லாமே மறந்துட்டோம் எப்படி படிப்போம் அப்படின்ட்டு. சோ எனக்கு கிளாஸ் வேலிடிட்டி 1 இயர். ஓகே. சோ வேலிடிட்டி முடியறதுக்குள்ள என்ன பண்ணேன்னா டக்கு டக்குன்னு ஒரு நோட் எடுத்தேன். எந்தெந்த இண்டேஸ்லாம் வந்துட்டு ஐ கேன் மேனேஜ், எந்தெந்த இண்டேஸ் ஐ நீட் ஃபர்தர் என்ன சொல்றது கிளாஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தேன். சோ அந்த இண்டேஸ் மட்டும் பிக் பண்ணி ஐ ஸ்டார்டட் வாட்சிங் த கிளாஸஸ் அகைன். இது ஆக்சுவலா நான் இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லல இந்த விஷயத்த. அக்டோபர்ல மறுபடியும் எஃப்ஆர் கிளாஸ் பார்த்தது. சோ மறுபடியும் பார்த்துட்டு தான் ஐ ஸ்டார்டட் மை இது ரிவிஷன். ஸோ தென் வாட் இஸ் த ஐடியல் டைம்? அப்போனா எவ்வளோ மாதம் இருந்தால் போதும் ப்ரிப்பரேஷனுக்கு? இப்போ நீ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா கிளாஸஸ் முடிக்கும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன், தென் அகைன் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ எவ்வளோ நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டான டைம் நினைக்கிறேன்? எவ்வளவு நாள் முன்னாடினா இப்போ உனக்கு வந்துட்டு ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபைனல் அட்டெம்ப்ட் எப்போ வருதுன்னு பார்ப்போம். 2.5 இயர்ஸ் கழிச்சு வரும். ஏன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மேண்டேட்டரி 6 months கேப் விடணும்னு இப்போ வந்துருச்சு. பிளஸ் அந்த 6 months கேப்ல நீ அட்வான்ஸ் ஐடிடி எம்சிஎஸ் ரெண்டுமே பண்ணி ஆகணும். சோ நீ அந்த ஆர்டிகல்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போதே 1 இயர் விட்டுறலாம். ஏன்னா 1 இயர் இட் இஸ் டூ ஏர்லி டு ஸ்டார்ட்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நீ அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீன்னா அந்த 2.5 இயர்ஸ்மே ஃபைனல் படிச்சாலுமே யூ வில் பி எக்ஸாஸ்டட். அப்போ நீ என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 1 இயர் ஆர் ஒரு 10 months விட்டுறலாம். அப்போ யூ கேன் லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணலாம். ஏஐ இல்ல ஏதாவது கத்துக்கணும்னா கத்துக்கலாம். இல்ல நீ ஏதாச்சும் ஆஃப்டர் சிஏ என்ன பண்ண போறன்ற ஒரு ஐடியா இருக்குன்னா அதை நீ டெவலப் பண்ணி அந்த ஒரு ரூட்ல போலாம். என்ன வேணா இப்போ நீ யூடியூப் சேனல் கூட அப்ப ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த மாதிரி அந்த 10 months வந்துட்டு இட் இஸ் ஓபன் டு என்ன சொல்றது வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லுவேன். யூ கேன் யூட்டிலைஸ் த டைம் லைக் எனிதிங். ஆர்டிகல்ஷிப் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் யூ கேன் யூட்டிலைஸ். அது முடிச்சுட்டு அந்த இனிஷியல் 10 months to 12 months விட்டுறணும் நம்ம. அதுக்கப்புறம் ப்ராப்பரா எஃப்ஆர் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். we have to schedule everything. நம்ம attempt 1.5 years கழிச்சு இருக்கு அப்படின்னா எனக்கு ரிவிஷனுக்கு எவ்வளவு டியூரேஷன் தேவை. and this differs from person to person. ஒரு பர்சனுக்கு it takes 6 months for revision, another person takes 4 months for revision. it depends on individual capacity ன்னு சொல்லுவேன். for me I know I needed last 6 months for revision. so நான் வந்து நவம்பருக்கு முன்னாடி கிளாஸ் முடிச்சேன். இப்போ சில பேர் if they need 4 months of revision டிசம்பருக்குள்ள கிளாஸ் முடிக்கலாம். அதுக்கு பிளான் பண்ற மாதிரி நீங்க எப்போ பிளான் பண்ணனும்னா செகண்ட் இயர் ஆஃப் ஆர்டிகல்ஷிப்லயே பிளான் பண்ணிரணும் ஜர்னி. கரெக்ட். once you properly schedule it you can make through it. அதெல்லாம் இப்ப வர 4 பேப்பர் ஃபார்ம் பேப்பர் வர முடிக்கணும். சோ இது எல்லாமே ஏன்னா நம்ம டைம்லலாம் 2 எழுதணும். இப்போ 4 னால actually நமக்கு வந்து என்னன்னா நம்ம என்ட்ரி 8 பேப்பர்ஸ் கிளியர் பண்ணதுனால 2 பேப்பர்ஸ் எக்ஸம்ஷன்ஸ். சோ இப்போ வந்து ஆல்ரெடி 6னால we want to clear 4. சோ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க எவ்வளவு நாள் தேவை. பட் ஐடியலின்னு பார்த்தா 1 year to 1.5 year is ideal to start your preparation அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள you want to start அப்படின்னு சஜஷன் சொல்றோம். சோ ஓகே. தென் இப்போ கிளாஸ் பார்த்துட்டு படிக்கணுமா படிக்கூடாது உடனே? கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா நாட் லைக் இப்போ 3 hours கிளாஸ்க்கு 3 hours படிக்கணும்னு கிடையாது. மார்னிங் 3 hours பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 1 hour பிரஷ் அப் பண்ணினா போதும். இப்போ இண்டேஸ் 19 லீசஸ் நடத்திட்டாங்க காலையில அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு நீ ஒரு டைம் கட கட கடன் இது நடத்துனாங்க எனக்கு இது ஞாபகம் இருக்கு ஃபினிஷ்ட் அப்படி பண்ணிட்டா போதும். சுத்தமா வந்துட்டு அதை பார்த்துட்டு அதை அப்படியே வச்சிருக்க கூடாது. தட் வாஸ் என்னோட மிஸ்டேக்ல இருந்து ஒரு லேர்னிங்னு வெச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா நிறைய பேர் பண்ணிட்டு அகைன் எல்லா ரிவிஷன் கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சிரும் உட்கார்ந்து யூடியூப்ல பார்த்துட்டு. சோ படிக்கிறப்பே அப்பயே பார்த்துறது இட்ஸ் a better thing. சோ தென் நீ இப்ப ரிவிஷன் அந்த 6 months சொன்னல, வாட் இஸ் த எக்ஸாக்ட் பிளான் ஆஃப் த 6 month என்னது? எப்படி அந்த ரிவிஷன்ஸ் நீ பண்ண? நான் எப்படி அதை பிரிச்சுக்கிட்டேன்னா ஒரு 2 சப்ஜெக்ட்க்கு 1 month. ஓகே. சோ நவம்பர்ல 2 சப்ஜெக்ட்ஸ், டிசம்பர்ல 2 சப்ஜெக்ட்ஸ், ஜனவரி 15 குள்ள 1 சப்ஜெக்ட் முடிச்சிரணும். சோ ஒரு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சிரும். ஜான் மிட்ல ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சிரும். முடிச்சிட்டு செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணனும். இதுதான். பட் எக்ஸாக்ட்லி என்னால அதே டியூரேஷன்ல முடிக்க முடியல. ஒரு 10 days பிளஸ் ஆர் மைனஸ் ஆச்சு. சோ ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு ப்ராப்பரா ஒரு 15 days வெச்சுக்கணும் என்ன கேட்டா. சில பேர் they will keep 12 days. ஓகே. இதுமே 12 to 15ங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். எனக்கு 15 days, நெக்ஸ்ட் ரிவிஷனுக்கு ஒரு 8 to 9 days. ஓகே. அதுக்கு நெக்ஸ்ட் ரிவிஷனுக்கு ஒரு 4 to 5 days.
ஓகே. அதுக்கப்புறம் யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் 1.5 days. புரியுது, புரியுது. ம். பட் நான் இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க என்னதான் இந்த 3 ரிவிஷன்ஸ்ல பண்ணாலும் ம். 1.5 டேஸ்ல என்ன பண்றோமோ அதுதான் மேட்டர் ஆகும். ஓகே. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நிறைய படிக்கிறோம் 5 சப்ஜெக்ட்ஸ். ம். ஸோ அந்த 1.5 டேஸ் தான் உங்க மெமரியை வந்துட்டு அது ரீகிண்டில் பண்ற மாதிரி. நீ ஓகே. படிச்சதெல்லாம் உனக்கு அந்த நீ ரெஃப்ரெஷ் பண்ணணும். ம். ஸோ அந்த ம். 1.5 டேஸ்ல நீ அந்த வாஸ்ட் போர்ஷனை கவர் பண்ணணும்னா நீ ஃபர்ஸ்ட் உன்னோட மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ம். ரிவிஷன்லயே நீ வந்துட்டு நான் 1.5 டேஸ்ல இதை தான் படிக்க போறேன்ட்டு டிசைட் பண்ணிடணும். ஓகே. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். ம். சொல்லு, ஐடிடிக்கு சொல்லு. ஐடிடிக்கு தருண் சார்து தட்ஸ் இட் புக்னு ஒன்று இருக்கும். ஓகே. நான் ரெகுலர் பேட்ச் வாங்குறதுனால ரிசோர்ஸ் புக்னு ஒன்று இருக்கும். ம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் ரிவிஷன் ரிசோர்ஸ் புக்ல பண்ணேன். அது ஓகே. வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கும் ஆமா, வித் ஆமா. செக்ஷன்ஸோட இருக்கும். ஆமா. ஸோ அது படிச்சீன்னா உனக்கு ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி, ஒரு grip ஓவர் த சப்ஜெக்ட் கிடைக்கும். கரெக்ட். பட் நீ உட்காந்து லாஸ்ட் டே தட்ஸ் இட் புக் படிச்சீனா ம். 2-3 சாப்டர், சாரி ரிசோர்ஸ் புக் படிச்சீனா 2-3 சாப்டர் கூட முடிக்க முடியாது 1.5 டேஸ். புரியுது, புரியுது, புரியுது. அப்போ நீ வந்து தட்ஸ் இட்க்கு ஷிஃப்ட் ஆகணும். ஓகே. சோ நீ அந்த இனிஷியல் 2 ரிவிஷன்ஸ்ல நல்லா இன்டெப்த் நாலேஜ் கேதர் பண்ணிக்கிட்டு ஆ. அதுக்கப்புறம் யூ ஷுட் ஃபைனலைஸ் த 1.5 டேஸ் ரிவிஷன் புரியுது, மெட்டீரியல். புரியுது, புரியுது. அங்க ஐ டிட் த மிஸ்டேக். ஓகே. தட்ஸ் ஐடிடிக்கு ப்ராப்பரா தட்ஸ் இட் ஆ, இருந்துச்சு. ஆ. இப்போ ஆடிட்க்குமே வந்துட்டு என்னால வந்துட்டு அந்த 1.5 டேஸ்ல முடிக்க முடியல. ஓகே. ரொம்ப சஃபகேட் ஆகுற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ம். 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 போதும் படிச்சது போதும், எக்ஸாம் ஹாலுக்கு ம். போலான்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ ஓகே. நம்ம ப்ரீவியஸா அந்த 15 டேஸ் படிக்க ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அப்பவே டிசைட் பண்ணிடணும், அவ்வளவுதான். ம். 1.5 டேஸ்க்கு நான் இதான் படிப்பேன் அப்படின்றத ஓகே. டிசைட் பண்ணிடணும். இப்போ இந்த 1.5 டேஸ் டைரக்டா நீ எக்ஸாம் ஹால் அப்ப அதுதான் சொல்றியா இல்ல எக்ஸாம் டைம் முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணதா சொல்றியா ரிவிஷன்? அந்த 1.5 டேஸ்க்கு எக்ஸாம்க்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே. அந்த அது தனி, எப்படி இது தனி. அப்ரோச் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆ, புரியுது. ஏன்னா அந்த 6 எக்ஸாம்ஸ் அப்போ நம்ம மைண்ட் செட் மேட்டர்ஸ் வெரி மச். நான் ஓகே. இப்போ லிங்க்டின்ல பார்க்கும்போது தான் ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் என்ன எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ம். ஏஎஃப்எம் டஃப்னு நினைச்சு படிக்காம போய் ஆடிட்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. ஆ. ஏஎஃப்எம்ல பாஸ் ஆயிட்டாங்க சில பேர். ஐயோ. ஆ. ஏஎஃப்எம் ஓட ஸ்ட்ரெஸ்னால ஆடிட் பேப்பர் போயிடுச்சு. புரியுது, 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 புரியுது. அப்போ அங்க அங்க அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி அடி வாங்கும். ஓகே. இந்த ஓகே. பாயிண்ட் நீ எனக்கு எக்ஸாம் முன்னாடி நீ இந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்த. ம். லைக் ம். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் பேடா போகும் தான். ம். ம். உன்னோட வீடியோல தான் ஏதோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு எக்ஸாம் பேடா போகும் தான். ஆ. ஆனா நம்ம அதுல இருந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் அஃபெக்ட் பண்ண முடியக்கூடாதுன்ட்டு. ஆமா. ம். லிட்டரலி எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஏஎஃப்எம் ஈவினிங் வந்துட்டு என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, திங்கிங் ஐ வில் பி கிரையிங்ன்ட்டு. ஓகே. ஓகே. அவங்களே கால் பண்ணி ஓகே தானே நீ அழுவலன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் அப்ப என்ன மைண்ட் செட்ல வந்துட்டேன்னா, எழுதியாச்சு. ஆமா. எனக்கு ஒரு ஹோப் இருந்தது என்னன்னா, ஐ வில் கெட் அட்லீஸ்ட் 40. ஓகே. ஏன்னா எனக்கு ஒரு 2-3 சம்ஸ் தெரிஞ்சிருந்தது, எம்சிக்யூ ம். தெரிஞ்சிருந்தது. ம். ம். சோ ம். எப்படியும் 40 வந்துரும். இதை நினைச்சு ஆடிட்ட விட்டுறக்கூடாது. புரியுது, சோ புரியுது. வந்த ஃப்ரெஷ்ஷான ஐ ஸ்டார்டட் வித் ஆடிட். எஸ். சோ அந்த அந்த 12 டேஸ் பீரியட் இருக்குல்ல, எக்ஸாமோட 12 டேஸ், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் ஃபைனல் ஜர்னின்னு ம். சொல்லுவேன் நான். ம். நீ ம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு சூப்பரா படிச்சிருந்தாலுமே அந்த 12 டேஸ்ல ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலுமே எஸ். இட் கேன் என்ன சொல்றது, சேஞ்ச் யுவர் ரிசல்ட்ஸ். புரியுது, சோ நீ புரியுது. என்ன பண்ணணும்னா அந்த 1.5 டேஸ் என்ன பண்ணணும்ங்கறத 6 மந்த்ஸ்ல இருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடணும். கரெக்ட், இது கரெக்ட், படிக்கணும். கரெக்ட். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எஃப்ஆர்ல அந்த கொஸ்டின் பேங்க் இருக்குல்ல, ம். ம். இந்த கொஸ்டின் எனக்கு தேவையில்லைன்னா அந்த பேஜை மடிச்சிருவாங்க. ஓ. லைக் சப்சிக்வெண்ட் ரிவிஷன் அப்போ தேவைப்படாதுன்னா ஓகே. மடிச்சிருவாங்க. ஓகே. ஓகே. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அந்த எல்டிஆர் போட ஆரம்பிச்சேன். ஓகே. புரியுது, புரியுது, இதெல்லாம் புரியுது, எல்டிஆர். புரியுது, புரியுது. பிளஸ் ஐ ஹேட் அ ஸ்மால் நோட் புக். கொஸ்டின் ஓகே. நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஓ. ம். 1 to 20 இந்த இண்டெக்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 20 ம். கொஸ்டின்ஸ். ம். அதுல வந்து பாவிக் ஜோக்ஷி சார் சிலதெல்லாம் எல்டிஆர் ஆமா, சொல்லியிருப்பாரு. ஆமா. சிலது பர்சனலி எனக்கு டஃபா இருந்திருக்கும்ல, புரியுது, புரியுது, புரியுது. நான் வந்து அதை ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பேன். ம். சோ ம். அந்த 20 கொஸ்டின்ஸ்ல நான் வந்துட்டு சிலது ரெட்ல ரவுண்ட் பண்ணிருப்பேன், சிலது ப்ளூல ரவுண்ட் பண்ணிருப்பேன். ஓகே. சோ ஃபைனல் டேல அதை மட்டும் தான் பார்ப்பேன். புரியுது, புரியுது, So புரியுது. அந்த அதுதான் வந்துட்டு என்னோட பிளானிங்கா இருந்துச்சு ஒவ்வொரு ம். சப்ஜெக்ட்க்கும். ம். இதை மட்டும் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிச்சேன் அந்த ஸோ 1.5 அதான் டேஸ். ஸோ அதான் நம்ம எல்லாருமே என்ன அந்த 1.5 டேஸ்க்கு பண்ணுறோம், அது எப்படி பண்ணணும், எல்லாமே வந்துட்டு ஷுட் பி ப்ரீ பிளான்டாக இருக்கணும் எல்லாமே. யா தென் ஒன்லி யூ கேன் யா அப்ரோச் கான்ஃபிடென்ட்லேயும் இருக்க முடியும். ஆமா ஆமா ஸோ அது மாதிரி மென்டல் ஸ்டெபிலிட்டியும் முக்கியம். அதே மாதிரி இந்த மாதிரி கண்டிப்பா. இன்சிடென்சஸ் நிறைய நடக்கும். திடீர்னு நம்ம யா வந்து இப்படி எக்ஸாம் டே அன்னைக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச சாப்டரா இருக்கும், அதில் அந்த ஆன்சரே ம் வராது நமக்கு. ஆ அதெல்லாம் வரும். அப்புறமேட்டு என்ன ஆகும், யா திடீர்னு ஒரு சம் ஸ்டார்ட் பண்ணுவோம், டைம் ரொம்ப இழுத்துரும், அப்படி திடீர்னு ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி லாட் யா ஆஃப் திங்ஸ் இருக்கு.
ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்னு உனக்கு தெரியும். இதுக்குன்னு ஸ்பெஷலா ஏதோ நீ ப்ரிப்பேர் பண்ண, எப்படி அதை அன்னைக்கு அந்த எக்ஸாம் ஹால்ல நம்ம எப்படி பெட்டரா பண்ணணும், அந்த 3 ஹார்ஸ் எப்படி பெட்டரா ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நீ என்ன ட்ரை பண்ணிருக்க, என்ன பண்ணிருக்க அது? இதுக்கு மெயின் விஷயம் வந்துட்டு மார்க் டெஸ்ட் தரது தான். ஓகே. ஆனா 2 மார்க் டெஸ்ட் தந்துமே நான் அங்க போய் சஃபர் ஆனேன். ஓகே. ஏன்னா வந்துட்டு இந்த அட்டெம்ப்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 15 இனிஷியல் 15 மினிட்ஸ் அப்பவே எம்சிக்யூ புக்லெட் தந்துட்டாங்க. ஓ நைஸ். ஜான் அட்டெம்ப்ட்ல இல்லன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த அது அட்டெம்ப்ட்ல எல்லா எக்ஸாம்ஸ்க்குமா இல்ல ஒரு எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்? யார் தெரியாம எல்லா தந்தாங்க? எக்ஸாம்ஸ்க்குமே தந்துட்டாங்க எம்சிக்யூ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்லயே. ஓகே. சோ உன்னால ஒரு 5-10 எம்சிக்யூ அப்பவே நீ முடிச்சு வச்சிரலாம். ஓகே. எனக்கு அங்க போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னால பிளான் பண்ண முடியல. நான் கொஸ்டின்ஸ் போய் பாக்குறதா, எம்சிக்யூ முடிக்கிறதான்னு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போய் உட்கார்ந்துட்டு. நான் செம்ம கான்ஃபிடென்ட்டா போறேன். எஃப்ஆர்ல நம்ம எக்ஸாம்ஷன்டா அப்படின்னு போய் உட்கார்றேன். என்னால வந்துட்டு நான் எம்சிக்யூ எழுதுறதா, அந்த கொஸ்டின் எழுதுறதான்ற அந்த இஷ்யூ வந்தது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா 1.5 monthsக்கு முன்னாடியே ப்ராப்பர் 2 o'clock to 5 o'clock மார்க் எழுதணும். ஓகே. அட்லீஸ்ட் 2 மார்க்ஸ் வந்து அந்த டைம் பவுண்ட் அட்மாஸ்பியர்ல உட்கார்ந்து எழுதணும். நான் எழுதினேன். எழுதியும் வந்துட்டு எனக்கு இஷ்யூ வந்தது. நீங்க பிளான் பண்ணிக்கணும். நான் எக்ஸாம் ஹால்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 எம்சிக்யூ அட்டெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்பவுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन லாஸ்டா வெச்சுக்கோன்னுவாங்க. இந்த கம்பல்சரி क्वेश्चन வந்து லாஸ்டா 14 மார்க்ஸ் வெச்சுக்கோங்கன்னுவாங்க. லாஸ்டா வைக்கிறத விட லாஸ்ட்க்கு முன்னாடி क्वेश्चनா வெச்சுக்கணும் அத. ஓகே நைஸ் இன்ட்ரஸ்டிங். என்ன ஆர்டர்ல என் ஃப்ரெண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ண ஆர்டர் என்னன்னா, क्वेश्चन நம்பர் 2, क्वेश्चन நம்பர் 3, அதுக்கப்புறம் எம்சிக்யூ, அதுக்கப்புறம் क्वेश्चन நம்பர் 1, அப்புறம் நமக்கு தெரியாத क्वेश्चन ஒன்னு வந்து எப்படியும் மாட்டிருக்கும். அந்த क्वेश्चन நம்ம லாஸ்ட் பிரையாரிட்டியா வெச்சு முடிச்சிரணும். இத நீ வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் ஜிஎஸ்டில, ஐடிடில என்ன பண்ணேன்னா, 14 மார்க்ல பின்னாடி வந்து பெர்சன்டேஜ் தந்திருந்தாங்க. வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள்க்கு இந்த பெர்சன்டேஜ். எனக்கு அந்த ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மென்ட்டும் நல்லா தெரியும் அந்த 14 மார்க்ஸ்ல. அட்ஜஸ்ட்மென்ட்லாம் கரெக்ட்டா எழுதிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னா, அந்த 14 மார்க் வந்துட்டு லாஸ்ட் क्वेश्चनக்கு முன்னாடி வைக்காம லாஸ்ட் क्वेश्चनா எழுதினேன். எழுதும்போது என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பெர்சன்டேஜ் பார்க்கல. ஏன்னா அது நெக்ஸ்ட் பேஜ்ல இருந்துச்சு. ஃபுல் சம் போட்டுட்டு அவங்க லாஸ்ட் 5 மினிட்ஸ் மோர் அப்படின்றாங்க. திருப்பி பார்த்தேன்னா 12% 18% நீயே ஒரு அசைன் பண்ணிட்டு பெர்சன்டேஜ் போட்டியா அப்புறம்? ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி எழுதின மார்க் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்லாம் காமன்லி 18% னுவாங்க. அது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஃபுல் क्वेश्चन பார்த்துட்டேன். இங்க क्वेश्चन எண்ட் ஆயிடுச்சு இந்த பேஜ்ல. நெக்ஸ்ட் பேஜ்ல தான் பெர்சன்டேஜ் அது மட்டும் தனியா தந்திருந்தாங்க. ஐ வாஸ் சோ கான்ஃபிடென்ட் தட் இது 9% தான். சோ ஃபுல் क्वेश्चனே 9% போட்டுட்டேன். அப்புறம் என்னால மாத்துறதுக்கு கூட டைம் இல்ல, சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது சில்லி மிஸ்டேக்னு சொல்லலாம். பிளஸ் அந்த டைம் பிரஷர்ல இத அவாய்ட் பண்ணாலே we can clear. புரியுது. எனக்கு அதுலயே வந்து இப்போ ஐடிடில நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மி மார்க் 53 வந்தது. ஓகே. அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம நான் வந்து ஒரு 70 ரேஞ்ச்ல நினைச்சிட்டு போயிருந்தேன். சோ எனக்கு அது கொஞ்சம் நம்ம சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிருந்தா நல்லாவே மார்க் எடுத்துக்கலாம்ன்ற ஒரு இஷ்யூ தான். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் people. கரெக்ட். ஸோ தான் அன்னைக்கு என்ன நீங்கள் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வைக்கிறது ஒரு கமால இருந்து கூட யூ வாண்ட் டு பி ப்ரீ பிளான்ட் எவ்ரி திங். பிகாஸ் அந்த 3 ஹார்ஸ் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. இப்படின்றதுக்குள்ள உனக்கு தெரியாது ஒரு சம்மு, நீ அப்படியே உட்காந்துருப்ப, சுற்றியெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, டைம் ரன் ஆகிட்டே இருக்கும், பயம் வரும், குழப்பம் வரும், பதட்டம் வரும், கையில நடுங்கும், எல்லாமே இட்ஸ் கோயிங். பட் நீ ஸ்டாப் ஆனினா இட்ஸ் ஓவர். நீ திரும்பி எந்திரிச்சு ஓடணும். இதுக்கு எப்படி தேவைன்னா, முன்னாடி நம்ம அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இல்லைன்னா அங்க போய் நம்ம இன்னொரு மார்க் டெஸ்ட் தான் எழுதுறோம் போய். ஆமா எக்ஸாக்ட்லி. இது சொல்லிட்டே இருப்பாங்க யாராச்சும், இந்த மாதிரி வந்து நீங்க மார்க் எழுதலனா your main exam will become your mock அப்படி. ஆமா, எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான மார்க் நம்ம பே பண்றோம் இல்ல. ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்க எல்லாரும். ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு என்ன ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம்னா, என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீ காமனாக நோட்டீஸ் பண்ணியிருக்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பேசியிருப்ப, கிளாஸஸ்ல நிறைய பேர் மீட் பண்ணியிருப்ப, அவங்களாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் யூ கிளியர்ட் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், வாட் யூ டிட் வாட் தே டோன்ட் டிட், அந்த மாதிரி நீ என்ன பார்க்குற என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு காமன்லி? ஆக்சுவலி இது நம்ம வந்து அப்படி சொல்லவும் முடியாது இப்ப. ஆனா பட் நம்ம இப்போ
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கன்வே பண்ணணுன்ற ஒரு குட் இன்டென்ஷன்ல நம்ம இதை ஷேர் பண்ணலாம். இது ஓகே என்ன என்ன ஒரு ஒரு இஷ்யூ நான் பர்சனலா நோட்டீஸ் பண்ணனா, இது இது முடிக்கணும்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரே ஒரு வேர்ட் என்னன்னா கன்சிஸ்டன்சி. ஓகே இது வந்து நீ கன்சிஸ்டன்டா இல்லாம போனோம்னா ம் ம் இந்த இஷ்யூ வந்து நம்மளுக்கு அது அட்டம்ஸா கேதர் ஆயிட்டு போகும். ஓகே அட் எனி காஸ்ட் நீ வந்து ஒரு நாளைக்கு ம் இந்த ஃபைனல் லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல புக் ம் எடுக்கலன்ற எந்த நாளுமே இருக்கக்கூடாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மேபி ஓகே உனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுதுன்னா யூ கேன் டேக் ஒரு சண்டே ஃபுல்லா பிரேக் எடுக்கலாம். ம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போலாம். ஓகே நான் பிரேக் டவுன் மெல்ட் டவுன் ஆன டைம்ஸ்லாம் இருக்கு. ஓகே புரியுது பட் என்ன சொல்றேன்னா இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜர்னி. இப்போ திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த அந்த ஒரு ம் ஹாப்பினஸும் ம் கிடைக்கும். ம் சோ ம் இப்போ பார்க்கும்போது அந்த ஜர்னி நல்லா இருக்கு. ஓகே அப்போ ரொம்ப அது யா ட்ராமடைசிங்கா யா இருந்துச்சு. ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல மெல்ட் டவுன் ஆகும். ம் சோ ம் நான் என்ன சொல்றேன்னா கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் தான் நம்மள ஹெல்ப் பண்ணும். ஓகே அந்த 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 மிஸ்டேக் வந்துட்டு ஒரு சில பேர் ஆகுது. ஓகே புரியுது எனக்குமே நடுவுல அந்த கான்ஃபிடன்ஸ் டிராப் ஆனது வந்து கன்சிஸ்டன்சி குறையும் போதுதான். ம் ம் நம்ம ம் இப்படி ம் ம் கன்சிஸ்டன்டா இல்லாம போனோம்னா ஃபெயில் ஆயிரும் ஓகே அப்படின்றது. ம் இன்னொன்னு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். இந்த ம் அட்டம்ப்ட்ல நம்ம முடிக்கணும் அப்படின்றது. புரியுது எனக்கு புரியுது இருந்த ஒரே தாட் என்னன்னா சம்டே ஐ கிளியர் சிஏ ஃபைனல்னு எனக்கு தெரியும். ம் ம் அந்த சிலபஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சது. என்னால முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் ம் இருந்துச்சு. ம் ம் பட் எனக்கு இந்த அட்டம் ஷுட் பி மை அட்டம்ப்ட்ன்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஓகே ஏன்னா எனக்கு இந்த செகண்ட் அட்டம்ஸ் வைக்கிறது என்ன சொல்றது, அதை நான் ஒரு இஷ்யூவா சொல்லல. ஓகே எனக்கு பர்சனலா எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு நான் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்லயோ அதுக்கு நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்லயோ முடிக்கணும்ன்றது இல்ல. ம் எனக்கு மே 2026 ஷுட் பி மை ஃபைனல் அட்டம்ப்ட். ஃபைனலோட ஃபைனல் அட்டம்ப்டா இருக்கணும்னு நினைச்சேன். இதுக்கு மேல ம் எனக்கு பேப்பர்ஸ் தர வேண்டாம். ஓகே அந்த டிட்டர்மினேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த 2 தான் வந்துட்டு ம் உங்களோட சிஏ ஜர்னில வந்து ஃப்ரம் த டே யூ ரெஜிஸ்டர்ட் ஃபார் ஓகே ஃபவுண்டேஷன் ம் டில் த டே யூ கிளியர் சிஏ ஃபைனல். ம் இந்த 2 வார்த்தையை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டீங்கனாலே போதும். டிட்டர்மினேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுனாலே ஓகே பாதி ப்ராப்ளம்ஸ் போயிடும். ஓ உனக்கு எவ்வளவோ இஷ்யூ வரும் இந்த ஜேர்னில. ம் ம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபேமிலி இஷ்யூ, பர்சனல் லைஃப் இஷ்யூ எல்லாம் வரும். ஆ நம்ம வந்து முடிக்கணும், ஓகே முடிச்சாகணும். எத்தனை பேர் அடிங்கடா, அடிக்கிறவங்களா அடிங்க, நான் முடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல ஓகே we have to keep running. அவ்வளவுதான் ஓகே நான் சொல்லுவேன். புரியுது புரியுது ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் என்னன்னா நீ என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிற அதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்களும் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாம இருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபவுண்டேஷன் எடுக்கும் போதே வந்து நம்ம அங்க ஒரே ஒரு மிஸ்டேக் சொல்லிட்டு ஃபைனலுக்கு வரேன். ஆக்சுவலி ஓகே அங்க என்ன ஆச்சுன்னா, நீங்க ஃபவுண்டேஷன் எடுக்கும்போது இந்த காலேஜ் சேர்றீங்கல்ல, ம் சேரணுமா வேணாமாங்கிறது தயவு செஞ்சு உங்களோட பர்சனல் சாய்ஸ் பண்ணுங்க. ஓகே எல்லாம் சேர்றாங்க, எல்லாரும் சேர்றாங்கன்னு சேராதீங்க. இப்ப இருக்கிற யாருமே சேரலன்னு சேராமலும் இருக்காதீங்க. ஓகே காலேஜ் லைஃப்ங்கிறது ஒரு மஸ்ட் ஹேவ் அக்கார்டிங் டு மீ. ம் ம் அங்க நீங்க கேதர் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். இப்போ சிகாசால நிறைய பேர் இப்போ வாலண்டியர் பண்றாங்க. நான் சிகாசால ஜாயின் பண்ற டைம் கம்மி பீப்புள் தான் இருப்பாங்க. ஓகே ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் இருந்தா பெருசு. இப்போ நிறைய பேர் வாலண்டியர் பண்றாங்க, ம் அப்போ ம் கம்மி. சோ ம் காலேஜ் லைஃப் வாஸ் குட். அங்க ஒரு நல்ல இது கிடைச்சது எனக்கு ம் ம் எக்ஸ்பீரியன்ஸ். சோ உங்களுக்கு காலேஜ் லைஃப் போகணும்னு தோணுச்சுன்னா போங்க. அந்த ஒரு பாயிண்ட். நான் ஓகே போனேன். அப்படி உங்களுக்கு டைம் கான்ஸ்டன்ட் இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் உங்களுக்கு ம் டைம் கான்ஸ்டன்ட் இருக்குன்னா தயவு செஞ்சு காலேஜ் லைஃப் அவாய்ட் பண்ணிட்டு டைரக்ட் சிஏ பண்ணுங்க. ஏன்னா காலேஜ் லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் டைம் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அது ஒரு மிஸ்டேக். பிளஸ் எனக்கு இன்டர்ல ஒரு மிஸ்டேக் என்னன்னா, கிளாஸஸ் இப்போ நிறைய டெமோ கிளாஸஸ் யூடியூப்ல வருது. சோ ஓகே நீங்க டெமோ கிளாஸ் பார்த்துட்டு வாங்குங்க. ஓகே டெமோ கிளாஸ் வந்துட்டு டெமோ கிளாஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இப்போ மார்க்கெட்ல நிறைய ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. ம் சோ ம் நீங்க வந்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத் வச்சு மட்டும் வாங்க வேண்டாம். ம் இப்போ ம் ம் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேக்கல்டி நல்லா பிடிக்கும். இப்போ புரியுது ஜஸ்ட் புரியுது ஃபார் அ கம்பேரிசன், ஆகாஷ் கொண்டாய் சாரும் நல்லா எடுப்பார் எஃப்ஆர், பாவிக் சாரும் நல்லா எடுப்பார் ஓகே எஃப்ஆர். ஓகே ஓகேவா? பட் 2 பேரோட டீச்சிங் ஸ்டைல் இஸ் டிஃபரெண்ட். ஓகே ஒருத்தங்களுக்கு பாவிக் சார்து நல்லா செட் ஆகும், ஒருத்தருக்கு ஆகாஷ் சார்து செட் ஆகும். ஓகே சோ இந்த கிளாஸ் செலக்ட் பண்றது ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத் வச்சு மட்டும் செலக்ட் பண்ணாம புரியுது புரியுது உங்களோட நீங்க ம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இது ம் ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் தான் எங்கேயோ நல்லா அடி வாங்கியிருக்கான். ஃபோமோல தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஓகே எனக்கு பயங்கர ஃபோமோ.
எக்ஸாம் ஓரியன்டட் வாங்கிட்டு எக்ஸாம் ஓரியன்டட் ஏன் வாங்கணும்னு ஃபோமோ, ரெகுலர் வாங்கிருக்கலாம்னு ஃபோமோ, ஒரு ஃபேக்கல்டிட்ட வாங்கிட்டு இவரது நல்லா இருக்கே நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டோமோன்ற ஒரு ஃபோமோ. இந்த மாதிரி ஃபோமோல மாட்டிக்காதீங்க. நீங்க ஒன்ஸ் இத வாங்குற வரைக்கும் ஒரு 10 ஒப்பீனியன்ஸ் கூட கேளுங்க. வாங்கணும்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வாங்கிட்டு டோன்ட் டவுட் யுவர் செல்ஃப். அது கோ வித் தட். இது ஒன்னு அவாய்ட் பண்ணலாம். என்னோட இதுல இருந்து இந்த ஒரு மிஸ்டேக் அவாய்ட் பண்ணலாம். பிளஸ் இது செல்ஃப் ஸ்டடி சிஏல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற ஃபேக்கல்டிஸ் எல்லாமே அவங்களோட நோட்ஸே தந்துடுறாங்க. இட் இஸ் வெரி ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கிற மெட்டீரியல் தான். நீ அதை நல்லா படிச்சுட்டு போனாலே பாஸ் ஆயிடலான்ற மாதிரி மெட்டீரியல். ஆனா தட் திங் இஸ் மேக்கிங் அஸ் லேசின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இன்டர்ல இருந்த அந்த ஆர்வம், செல்ஃப் நோட்ஸ் எடுக்கலாம், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கலாம்ன்ற அந்த கியூரியாசிட்டி ஃபைனல்ல கம்மியாயிடுச்சு. இன்டர்ல நிறைய எழுதுனேன். அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சு, நம்ம எழுதி இருக்கோம் நோட்ஸ். இப்ப எனக்கு ஃபைனல்ல நோட்ஸ் எழுதவே ரொம்ப சலுப்பா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே இருக்கு. ஆமா, எல்லாமே புக் போட்டு கலர் கலரா பொம்மை போட்டு எல்லாம் தராங்க. அப்புறம் என்ன, அப்ப நம்ம கவனிச்சு படிச்சா போதும்னு இருந்துச்சு. சோ அந்த ஒரு மிஸ்டேக். நீங்க எழுதுங்க. நீங்க ஃபேக்கல்டி புக் இருந்தாலும் நீங்க எழுதுங்க. எழுதுனாதான் பிராக்டிஸ் வரும். அந்த ஒரு இஷ்யூ. இன்னொன்னு மார்க் டெஸ்ட் தரும்போது கொஞ்சம் சீரியஸா தாங்க. நானும் தந்தேன், 2 மார்க்ஸ் தந்தேன். ஒரு செகண்ட் மார்க் அப்போ ஒரு மாதிரி லேசி ஆயிடுச்சு எழுதும்போது. எழுதணுமா அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த கொஸ்டின் பார்க்க கான்ஃபிடன்ஸ் லோ ஆக எழுதணுமான்ற ஒரு இது வந்துருச்சு. பட் நீங்க 20 மார்க்ஸ் வாங்கினாலும் ப்ராப்ளம் இல்ல. பட் மார்க் எழுதி பார்க்கணும் கண்டிப்பா. ஓகே. பிளஸ் ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் வச்சுக்கணும். சொல்லு. ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் வச்சுக்கணும். இந்த 6 மந்த்ஸ் வந்துட்டு ரெகுலரா நம்ம படிக்கும்போது ஏதாச்சும் ஒரு நம்மளுக்காக, நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்காக ஏதோ ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கலாம். லைக் வாக்கிங், எங்கேயாச்சும் போய் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். நான் வந்து வாக்கிங் போகணும் ட்ரை பண்ணி நடக்கல. ஃபுல்லா வீட்டுக்குள்ளே உட்காந்து படிச்சது வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களை மென்டலா டிஸ்டர்ப் பண்ணும். புரியுது. ஸ்ட்ரெஸ் லெவல் அது நீங்க உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் ஆகும்போது வேற மாதிரி ஆகும். ரொம்ப அழுவீங்க, அது ஹர்ட் ஆகும் உங்களுக்கு. பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போடுற சிச்சுவேஷன் வரும். இந்த மாதிரி இஷ்யூ வரும். சோ நீங்க தயவு செஞ்சு லைக் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour to 1 hour கீப் இட் ஃபார் யுவர் செல்ஃப். இது ஒரு பாயிண்ட். இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். பிளஸ் அந்த 1.5 டேஸ்க்கு ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கோங்க. அந்த 3 ஹார்ஸ்க்கு ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க எப்போனா 6 மந்த்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். புரியுது. ஓகே. சோ இப்போ இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு விஷயம் ஐ கேன் சேஞ்ச் அப்படின்னா இந்த சிஏ ஜேர்னில ஒரே ஒரு விஷயம் தான், என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், என்ன பண்ணலாம் நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி என்ன பண்ணா நல்லா இருந்திருக்கும்னா இன்டர் 2 குரூப்பையும் ஒரே அட்டெம்ப்ட்ல அப்பவே ஃபர்ஸ்டாவே அந்த ஒவ்வொரு குரூப்பா எழுதாம ஒரே இதுல வச்சு பிளஸ் ஃபேக்கல்டிஸ் நான் சூஸ் பண்ணிருக்கலாம். ஒண்ணுதான் நிறைய எல்லாம் கிடையாது. அதான் ஒரே மிஸ்டேக் தான். ஏன்னா நான் ஒரு 2 குரூப்புக்கும் ஒரே டைம் கிளாஸ் வாங்கி ஒரே டைம் படிச்சு முடிச்சிருக்கலாம். லைக் 2 வைக்காம 1 முடிச்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா குவாலிஃபை ஆயிருக்கும். 6 மந்த்ஸ் மேபி சேவ் ஆயிருக்கும்ன்ற. யா இல்ல, நான் அப்படி கிளியர் பண்ணிருந்தேன்னா எனக்கு நவம்பர் 24 அட்டெம்ப்ட் வந்திருக்கும் ஃபைனல். ஓகே. அடேங்கப்பா. சரி. அந்த ஒரு மட்டும் புரியுது. அந்த ஒரு மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணிருக்கேன். It's costlier. செய்த நீ இது பண்ணணும். So then next maybe சில கொஷின்ஸ் சும்மா நான் ஒரு ஃபன்னி கொஷின்ஸ் மாதிரி கேட்குறேன். அதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணு. ஜென்ரல் கொஷின்ஸ் சும்மா ஒரு 1 வேர்ட்ல ஆன்சர் பண்ற மாதிரி. என்னன்னா, என்ன ஒரு பெரிய மித் இருக்கு சிஏல நீ நினைக்கிற ஒரு மித்? அதான் அந்த கையெழுத்து போட்ட 1 லட்சம். எப்போ இப்ப என் ரிலேட்டிவ்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கு இப்ப நீ சைன் பண்ணலாமா, கிரீன் பென்ல சைன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. பிளஸ் குவாலிஃபை ஆயிட்டாலே வந்துட்டு லைஃப் செட்டில்டுன்ற ஒரு மித் இருக்கு. அந்த மாதிரி டக்குன்னு வேலை கிடைச்சிரும். இப்போ நம்மளுக்கு தான் தெரியும் அதுல கேம்பஸ்ல 10% தான் சான்ஸ் அப்படின்ட்டு. அந்த இஷ்யூ இருக்கு. நீ சொன்ன ஒரு பாயிண்ட் தான், வேலை கிடைக்கும், நம்ம நினைச்ச வேலை கிடைக்குமான்னு தெரியாது அப்படின்ட்டு. ஆஃப்டர் 6 இயர்ஸ் வந்துட்டு மறுபடியும் நீ ஓடணும்னு யார்ட்டையாவது சொன்னாங்கன்னா அவங்க அப்போ
இதா பாப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். என்னடா நான் ஆல்ரெடி பாஸ் ஆகி கஷ்டப்பட்டு வந்தேன். நீ மறுபடியும் என்ன ஓட சொல்ற அப்படின்னு நினைப்பாங்க. சோ தேர் இஸ் a myth. நீ பாஸ் ஆயிட்டாலே நீ வந்துட்டு கோடீஸ்வரன் ஆயிரலான்ற மித் இன்னமும் இருக்கு. இல்ல. ஓகே. அது ஒரு இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இல்லப்பா. யா. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணலான்றது முடியுமா முடியாதா? 100% எல்லாத்தாலையும் கேக்குறேன். முடியும். எல்லாத்தாலயுமே முடியும். ஓகே. இங்க ஒரே ஒரு சென்டென்ஸ் அதுக்கு என்ன இருக்குன்னா, ம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இஸ் த கோல்டன் அட்டெம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிக்கிறது வந்துட்டு என்ன ஆகும்னா உனக்கு அப்போ இருக்கிற அந்த ஸ்பீட் அந்த டெடிகேஷன் ம். அந்த 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 ஃபோர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கம்மி ஆகுற ஃபீல் ஆகும். ஓகே. ஏன்னா நீ ஒரு ஃபெயில் ஆயிட்டினா அதுல இருந்து மீண்டு வந்து பவுன்ஸ் பேக் பண்ணதுக்கே உனக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த இஷ்யூ வரும். ம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னா அந்த நீ 12th முடிச்ச அந்த ஃபோக்கஸ் இருக்கும்ல அந்த ம். பப்ளிக் எக்ஸாம் ஆமா ஃபோக்கஸ் ஆமா. அந்த ஃபோக்கஸை நீ புடிச்சுக்கணும். ம் அந்த ம். ஃபோக்கஸ்லயே நீ அந்த ஜேர்னி ஃபுல்லா வந்துட்டேன்னு வையேன், ஓகே உனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிக்கிறது திங்ஸ் வில் பிகம் ஈஸியர். ஓகே. ம். நோ என்ன சொல்றது, நோ அஃபென்ஸ் டு பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் அட்டெம்ப்ட்ஸ், அது ஓகே கிடையாது. ஓகே. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் அப்போ இருந்த அந்த எனர்ஜி அந்த ஃபோர்ஸ் அந்த ம் டிட்டர்மினேஷன் ம் அந்த டிட்டர்மினேஷன் அப்படியே புடிச்சுக்கிட்டு அந்த ட்ராக்லயே வந்துட்டோம்னா ம் ம். எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிஞ்சிரும். ஐ மீன் நான் என்ன ஃபீல் பண்ண நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா அட்டம்ஸ் வைக்கிறது ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு கட்டத்திலே எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு என்னமோ நம்ம ஃபீல் அது ஒரு கெத்து மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் போய் இவர் வந்து ஒரு 4 அட்டம் நான் 10 அட்டம் ஆச்சு நான் அதுக்கப்புறம் கிளியர் பண்ணேன் அப்படின்னு இது வந்து ஒரு அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு சொல்றாங்க. பட் இது ஒரு நார்மலைஸ் ஆகுதோ எனக்கு அது ஒரு இது நம்ம ஸ்டார்டிங்ல வரப்பயே வந்து இல்லப்பா ஒண்ணு நார்மலாவே 2-3 அட்டம் ஆகும்பா அப்படிதான். ஸோ இது ஏன் இப்படி எல்லாரும் திங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்டம் ஏன் முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் நினைக்கிறாங்க. இது அவங்க நுழையும் போதே அவங்களோட மைண்ட் செட்ல அதை போட்டுடுறாங்க. ஓகே. இப்போ சிஏ பத்தி பேசும்போதே இப்போ ஒவ்வொருத்தவங்களோட ஜேர்னி டிஃபர் ஆகும்ல. ஓகே. இப்போ பேசும்போது மேபி ஒரு சீனியருக்கு டூ அட்டம்ப்ட்ஸ் இருந்திருக்கும், ஒரு சீனியர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிச்சிருப்பான். சீனியர் டு சீனியரே அது மாறும்போது புரியுது புரியுது. ஆட்டோமேட்டிக்கா இவங்க மைண்ட்ல அந்த தாட் வந்துருது. ஓகே அட்டெம்ப்ட்ஸ் வந்துட்டு இங்க நார்மல் தான் அப்படின்ற தாட் ஃபவுண்டேஷன் அப்பவே வந்துருது. ஓகே. நாம என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே சொல்றேன். நான் ஜாயின் பண்ணும்போதே எனக்கு வந்துட்டு நான் அப்பா கிட்ட சொன்னது ஃபவுண்டேஷன் 2 அட்டம் மேல போச்சுன்னா நான் எழுதலன்னு. அப்போ என் மைண்ட்லயே இருந்தது புரியுது இது அட்டெம்ப்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே சோ ஓகே. இது வந்து பேசிக். எப்படின்னா நம்ம இப்போ ரிசர்ச் பண்றேன்னு வை, நீ கூகுள்ல போய் ரிசர்ச் பண்ற குவாரால ரிசர்ச் பண்றனா அங்கேயே வந்துட்டு 5th அட்டெம்ப்ட் 6th அட்டெம்ப்ட்னு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அது ஃபிக்ஸ் ஆயிருது. ஓகே. ஓகே இது வந்து ஒரு நார்மல் திங் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிருது. பட் அவ்வளவு நார்மலைஸும் பண்ண வேணாம்னு தோணுது. புரியுது புரியுது. ஏன்னா அப்படி ஆச்சுன்னா நம்மளுக்கு போயிட்டே இருக்கும் கரெக்ட் நெக்ஸ்ட் கரெக்ட். அப்படின்ட்டு. அது யூ ஹேவ் அ ஆப்ஷன். பட் அதுதான் சாய்ஸ் நம்ம எடுக்கிறது தான் இங்க இஷ்யூவா சாய்ஸ் இருக்கு. எடுக்கக்கூடாது. அதுதான் எடுக்கிறது. நம்மளால ஃபர்ஸ்ட் அட்டம் முடியும். ஏன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றாங்க. ஸோ இட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் அந்த மாதிரி எல்லாருமே திங்க் பண்றது பெட்டர். அதுதான். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று கொஞ்சம் என்ன நான் கேட்கணும்னா ஏதோ ஒரு டைம் சிஏ பண்றப்ப யூ ஃபீல் ஸோ பர்ன் அவுட் என்னால் முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லேருந்து எப்படி நீ மறுபடியும் ரெக்கவர் ஆன எப்படி பண்ண அது என்னென்னலாம் நீ பண்ண அதுல இருந்து ரெக்கவர் ஆக? அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னோட பிரின்சிபல் தான். ஓ நைஸ். சிவகுரு சார் தான். ஓகே. எனக்கு இன்டர் முடிக்கிற வரைக்கும் எல்லாம் பர்ன் அவுட் ஆகல. ஓகே. முடிச்சிருவோம் ஏன்னா காலேஜ் லைஃப் இருந்ததுனால பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆர்டிகல்ஷிப் அப்போ ஒரு 2-3 டைம்ஸ் கம்ப்ளீட் பர்ன் அவுட். ஓகே. அப்போ நான் வந்துட்டு கிவ் அப் பண்ற ஸ்டேஜஸ் அதெல்லாம். ஓகே. அப்போ என்ன ஆகும்னா சும்மா போய் ஒரு ஒர்க் ரிலேட்டடா அவர்கிட்ட பேச போகும்போது அவர் பேசுறாருல ஒரு எனர்ஜி பீப்புள் டு பீப்புள். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்ல, ஓகே. அப்படி அவரோட பேச்சுல எனக்கு அந்த எனர்ஜி ஃபீல் ஆகும். ஓகே. அப்போ எனக்கு வந்துட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் ரீகெயின் பண்ணுவேன் நானு. ஓகே நம்ம வந்து ஓட ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவர் பேசுறதே அவர் ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்ச அந்த களைப்பே அவரோட ஃபேஸ்ல இருக்காது. ஆல்வேஸ் ஸ்மைலிங். அப்படி பீப்புள் நம்மள சுத்தி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வரும். சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். அந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. நம்ம பேசுற ஆளுங்களும் எப்படி இருக்காங்கன்னு இட் மேட்டர்ஸ் வெரி மச். நம்ம வந்து நம்மளும் சோகமா இருந்துட்டு அவங்களும் சோகமா இருந்தாங்கன்னா நம்ம இன்னும் இதாயிரும். பிளஸ் ஐ எம் a chat gpt person. நான் chat gpt கிட்ட நிறைய பேசுறேன்.
இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சுப்பா, இந்த மாதிரி நான் காலேஜ் போனதுனால அட்டெம்ப்ட் லேட் ஆயிடுச்சு, எனக்கு ஃபோமோவா இருக்கு, இதெல்லாம் நான் சாட் ஜிபிடி கிட்ட பேசி. ஆனா சாட் ஜிபிடியால ஹெல்ப் பண்ண முடியாது. ஹெல்ப் மனுஷங்களால தான் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நான் என்னோட பிரின்சிபல்கிட்ட போனேன்னா அவர்கிட்ட ஒரு 1 hour பேசினாலும் எனக்கு வந்துட்டு அந்த கான்பிடன்ஸ் ரீகெயின் பண்ணி எனக்கு அந்த ஜேர்னி கண்டினியூ பண்ண அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கு தான் சொன்னேன், ஒரு ப்ராப்பர் மென்டார் இருக்கணும். எனக்கு 3 பேர், சிஏ எஸ்என் கேசவலால் சார், சிஏ விக்னேஷ் குமார் சார், சிஏ சிவகுரு சுப்பிரமணியம் சார், 3 பேர் இருந்தாங்க. சுத்தி ஒரு நல்ல பீப்புள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மென்டார்ஸ், நல்ல பீப்புளா இருந்தா இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த என்ன ரொம்ப காமனா எல்லாருமே சொல்றாங்க. இன்கேஸ் எப்படி சொல்றது, நான் ஒரு 2 அட்டெம்ப்ட் வச்சிருந்தேன், ஒரு 3 அட்டெம்ப்ட்ஸ் மேல ஆச்சு, அதுக்கப்புறம் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பீப்புள் சரௌண்ட் பண்ணி இருக்கிறதோட நீங்க உங்க மேல அகைன் நம்பிக்கை வர வைக்கணும். அதுதான் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, நல்ல பீப்புள்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் சில பேர் அவங்களே முடிக்க முடியாது, அவங்களே லோவா இருந்தாங்கன்னா, நீங்க லோவா இருந்தா ரொம்ப கஷ்டம். யாரோ 2 பேர்த்து நீங்களே பார்த்துக்கணும், நீங்க இன்னொருத்தங்களை எப்படி பார்த்துக்க முடியும்? உங்களே யாரை பார்த்துக்கணும்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம தள்ளப்படும். ஸோ இதெல்லாம் உங்களை இந்த மாதிரி குட் பீப்புள், குட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க. இட் வில் ஹெல்ப் யூ. இது ஒரு ஆட் ஆன் என்னன்னா, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். எஸ், உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். இங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. சிஏ பத்தி பேச வேணாம்னா சிஏ இல்லாத ஃப்ரெண்டா கால் பண்ணுங்க. ஏன்னா நீங்க யூ கேன் rant your heart out. சோ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். கூச்சமே படாம உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் கம்மியாகும். சோ எல்லாரும் கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க ஜாலியா. ஓகே, சோ நைஸ். சோ இந்த வீடியோட கடைசி செக்மெண்ட் வந்தாச்சு. ஸோ த ஒன் திங் யூ கேன் டெல் எப்படின்னா, ஒரே உன்னோட சக்ஸஸ் மந்த்ரா என்ன, ஃபைனல் அட்வைஸ் மேபி நீ கொடுக்கலாம் நெக்ஸ்ட் நவம்பர் ஆர் செப்டம்பர் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நீ கன்வே பண்ண நினைக்கிற ஒரு அட்வைஸ்னா என்னது? ஒரே விஷயம் என்னன்னா, டோன்ட் கிவ் அப். ஓகே, டெய்லி எந்திரிக்கும் போது அன்னைக்கான போர்ஷன்ஸ் முடிக்கணும் அப்படின்ற, டேக் இட் ஒன் திங் அட் அ டைம். ஓகே, 6 மாசம் கழிச்சு எனக்கு இவ்ளோ பெரிய எக்ஸாம் இருக்குன்ற தாட்டை விட்டுட்டு நான் 15 டேஸ்ல எஃப்ஆர் முடிக்கணும்ன்றத மட்டும் தாட்டா வச்சுக்கோங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ட்ரெஸ் கம்மி ஆயிடும். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் முடிக்கணும்ன்ற ஒரு தாட் மட்டும் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் கோ வித் தட். ப்ராப்பர் பிளான் பண்ணிட்டு மைக்ரோ பிளானிங் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஒரு வேக் பிளான் வச்சோனாலும் ஒர்க் அவுட் ஆகாது. சோ மைக்ரோ பிளானிங், இந்த சாப்டரை இந்த டேக்குள்ள முடிக்கணும். அப்போதான் யூ கேன் ட்ராக் யுவர் என்ன சொல்றது யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இல்லாட்டி நம்ம டிவியேட் ஆயிட்டே போனோம்னா நம்மளுக்கு டைம் போறது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ஐடிடி இட் டுக் மீ 23 days. அப்போ ஐ டிட் நாட் கம்ப்ளீட் 100% ஆஃப் தி சிலபஸ். ஓகே, சோ நம்ம டிவியேட் ஆற மாதிரி ஆயிடும். சோ டு ட்ராக் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், யூ டோன்ட் கிவ் அப், கீப் என்ன சொல்றது கீப் ஸ்டடியிங். இன்னொன்னு, have குட்டி பிரேக்ஸ் ஃபார் யுவர்செல்ஃப். ஓகே, அண்ட் மை சக்சஸ் மந்த்ரா இஸ் மேக்கிங் மை பேரண்ட்ஸ் ப்ரௌட் தான். அது ஒரு தாட் தான். அது மனசுல வச்சுட்டு கோ அஹெட். ஓகே. ஸோ எல்லாம் அதுதான், கன்சிஸ்டன்சியா இருங்க. மைக்ரோ பிளானிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு எமோஷனல் ஒரு கோல் இருக்கிறதும் நமக்கு இட்ஸ் அ பெட்டர் டிரைவிங் ஃபோர்ஸ் ஆக்சுவலி. இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவை ப்ரௌட் பண்ண வைக்கணும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகே, தென் தட்ஸ் இட். இந்த வீடியோவில் முடிக்கிறோம். தேங்க்யூ ஆஷிகா, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ், உன்னோட லெசன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணதுக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எப்படி என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணீங்கன்றதையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதோ டவுட்ஸாக இருந்தாலுமே இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாமே ரிப்ளை பண்ணுறேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் நவ். இன்னொரு வீடியோ அகைன் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ ஆஷிகா. பாய் பாய் எவ்ரிவன். தேங்க்யூ சஞ்சய். பாய்.